ரொம்ப 12 ராசிக்கு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. கடைசியில் ஒரு சுருக்கமா, ரத்தின சுருக்கமா, யாருக்கு குரு பலம் இல்லையோ அவங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன, தான தர்மம் என்ன, அணிய வேண்டிய நவரத்தின 12 பேருக்குமே சொல்லி மொத்தமா சொல்லி ஒரே ஸ்லாட்டா 12 பேரும் என்ன கோயிலுக்கு போகணும், என்ன வழிபாடு பண்ணணும், என்ன தர்மம். ஆமா, இந்த வாரம் குரு உச்சமா இருக்கிறதுனால தனித்தனியா பரிகாரமே வேண்டாம், மொத்த பரிகாரம் தான். அப்ப குருக்கு என்ன பேருன்னா, குரு பொன்னவன் அந்தணன் பேர். குரு பேர் அந்தணன் மன்னவன். மன்னவன். அப்ப குரு பகவானுக்கு உண்டான கிரகம், அவருக்கு உண்டான நிறம் என்னன்னு கேட்டேன்னா மஞ்சள். மஞ்சள் சொல்லுவாங்க, மஞ்சள் கிடையாது, தங்க நிறம். மஞ்சள்லயே மினுங்கக்கூடிய ஒரு மஞ்சள். ஆனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜோசியராட்டோ அம்பிகா எல்லாரும் குரு மஞ்சள் கலர் மஞ்சள் கலர். மஞ்சள் கிடையாது, பொன்னிறம் இருக்கு. என்னது உங்க சால்வையில இருக்க கோல்டன் பொன்னவன். அதனால தங்க நிறத்தக்கூடிய கலர்கள் அவங்க இந்த குரு பயிற்சியில எல்லாருமே யூஸ் பண்ண. நிறைய அவார்டு கேடயம்லாம் கோல்டு கலர். அது பேர் குரு ஆழம் விழுது இருக்கு இல்லையா, ஆழ விழுது. அந்த ஆழ விழுது குரு பயிற்சி அன்னைக்கு அந்த ஆழ விழுதை எடுத்து வீட்டுல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல போட்டு குளிச்சேன் குரு பிரீதிங்கிறான். குரு பிரீதி ஆழம் விழுது. அதே பிறகு தங்க செயினோ மோதிரமோ அந்த இதுல போட்டு குளிக்கணும். சரி. ஆனா தங்கத்தை விட்டுறாங்க தண்ணியோட, அது ரொம்ப முக்கியமா இருக்கு. இது குரு பிரீதி. குரு பிரீதி இனிப்புக்கு காரகம் யாருன்னு கேட்டா குரு பகவான். குரு பயிற்சி அன்னைக்கு நீங்க நிறைய பிறந்த நாளுக்கு, தலைவர் பிறந்த நாளுக்கு, அந்த பிறந்த நாளுக்கு தான் நீங்க லட்டு கேக்கெல்லாம் விட்டுறீங்க. குரு பயிற்சி அன்னைக்கு இனிப்பு வாங்கி கொடுக்கும், லட்டு வாங்கி கொடுக்கும் இல்லையா. அப்ப குரு பயிற்சி. அப்ப குரு பயிற்சி எப்பவுமே குரு பயிற்சி குரு கிரகத்துக்கு உண்டான காரக தத்துவம் என்னன்னு கேட்டேன்னா சாண்டல். என்னது? சந்தனம். சந்தனம் சம்பந்தப்பட்ட ஊதுபத்தி, சாண்டல் வாசனை வரக்கூடிய ஊதுபத்தி என்ன பண்ணணும், வீட்டுல ஏற்றி பொருத்தி வைக்கலாம். அதோட சந்தனம் உரைச்சி வைக்கிறது ரொம்ப நல்லது. சந்தனம் இருக்கு இல்லையா, சந்தனத்தை உரைச்சி நீங்களே வச்சுக்கலாம். சாமி படங்க விளக்குக்கு உரைச்சி வைக்கணும், பொடி வாங்கி வைக்கங்க. இது குரு கிரகத்துக்கு உண்டான பிரீதி. சாப்பாடு, அன்னதானம். அதே குரு ஸ்தலங்கிறது நிறைய ஸ்தலங்கள் சொல்றாங்க. திருச்செந்தூர் முருகன் சொல்றாங்க, ஆலங்குடி சொல்றாங்க, புளியருக்கு நிறைய இருக்கு. அவங்கவுங்க பக்கத்துல குருவா. ரொம்ப முக்கியமான சொல்ல, நிறைய பேர் குருக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் வித்தியாசம் தெரியாம நீங்க என்ன செய்யறீங்க, தட்சிணாமூர்த்தியை கொண்டு அர்ச்சனை வச்சுட்டு இருக்க, வேலைக்கிழமை கொண்டக்கடல மாலை போடுறீங்க. தியானத்துல உள்ள நிறைய பேர் சொல்ல, அவர் தியானத்துல உட்காந்து அவர் கீழே 4 வேதங்கள் உட்காந்து 4 அடிய 4 பேர் உட்காந்து அவங்க பாடம் படிச்சுட்டு இருக்காங்க, வேதம் படிச்சிருக்காங்க. அவர் நல்ல ஆன்லைன்ல தியானத்துக்கு அவருக்கு கொண்டக்கடல மாலை போட்டு உண்டான கோபத்துக்கு, அவர் குரு கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது. தட்சிணாமூர்த்திக்கு செய்யக்கூடாது. குரு யாரு பண்ணா, குரு பகவானுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய தனியா இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தான் நீங்க என்ன வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணலாம். குருவான் பால் தான் இருக்கும். இப்போ எல்லா சிவன் கோவில் பசுமாடு கோபூஜை ரொம்ப விசேஷம். அந்த குரு பேர் இல்ல சிவன் கோவில்கள்ல சப்த கன்னிகளுக்கு ஏத்தாப்ப தட்சிணாமூர்த்தி இருக்காரு இல்லையா, குரு பகவானுக்கு வாங்க கொண்டகல்ல போடுங்கிறாங்களே, அது எப்படி போடுங்க? தட்சிணாமூர்த்தி ஆளுநர் தியானத்துல இருக்கக்கூடியாரு. அங்க உட்காந்து தியானம் பண்ண அந்த கோயிலை சுத்தி சாமி கும்பிட்ட அப்புறம் எப்பவுமே பாருங்க தட்சிணாமூர்த்திக்கு நேரம் ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கும். இந்த ஸ்தல விருட்சத்துக்கு தியானம் பண்ணக்கூடிய இடம். அங்க போய் நீங்க அர்ச்சனை பண்றேன்னு பண்ணிட்டு இருக்க கூடாது. நீங்க நவகிரகத்துல கூட குருவான்னு செய்யலாம், குரு ஸ்தலங்களை போய் வழிபாடு பண்ணலாம். நிச்சயமா சித்தர்களுடைய மகான்களுடைய சமாதிகள் வழிபாடு கண்டிப்பா சித்தர் அதே குரு பைக்கு குருஸ்தலம் அதிக பலம் தர திருச்செந்தூர்ல போய் பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர்னு கோட்டை வீட்டுல இருந்தா சாமி கும்பிட வேண்டியிருக்கு. அந்த அளவு கூட்டமும் அந்த அளவு பாக்கன்னா அவ்வளவு ஒரு மக்களுடைய கஷ்டங்களை ஒருக்காக பாவம் மன குமரலுக்கு தெய்வத்தை தான் முறையிட முடியும் இல்லையா. அப்போ திருச்செந்தூர்ல போய் நீங்க சாமி கும்பிட்டு வரும்போது கூட்டம் இருக்குன்னு நினைக்காங்க. திருச்செந்தூர்ல எவ்வளவு காத்திருக்கீங்களோ அவ்வளவு நன்மை பாவங்கள் குறையும். ஏன் அப்படின்னா குரு ஸ்தலம் எந்தெந்த கிரக ஸ்தலமோ அந்த ஸ்தலத்துல அந்த கிரகத்தினுடைய ரேஸ் ஒளித்தன்மை அதிகமா இருக்கு. அதனால பொதுவாகவே ஒரு ஸ்தலத்துக்கு போனா தங்கி இருந்து கும்பிட்டு வரணும் தான் சொல்லுவாங்க. இப்போ கால சூழ்நிலைக்கு முடியாது. அதனால கோயிலுக்கு போயாச்சுன்னா நீங்க 1 மணி நேரத்துல சாமி கும்பிட்டு வரணும், அரை மணி நேரத்துல கும்பிட்டு வரணும், விவிவிபி தரிசனத்துல கும்பிடுறது நினைக்காங்க. நிதானமா 5 நீங்க எவ்வளவுக்கு அளவு திருச்செந்தூர் கோயிலையோ அந்த இடத்துலயோ ஸ்தலத்திலயோ உட்கார்ந்து நின்று கும்பிடுறீங்களோ அவ்வளவுக்கு அளவு உங்க பாவங்கள் குறையும், புண்ணியம் சேரும். இதுதான் உண்மை. யாருனாலும் இதை கேட்டுக்கலாம். இதுதான் உண்மை. போன வந்தோமா அந்த சினிமா காட்சி பார்த்துட்டு வேகமா போயிட்டு முதல் ஷோ 2வது ஷோ 5வது ஷோ பார்த்து விடக்கூடாது. நின்று நிதானமா அந்த ஸ்தலத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு உட்காந்துறீங்களோ, அங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஊருக்கு இருக்கக்கூடிய காற்றை சுவாசம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நன்மையை தரக்கூடியது. இதுதான் உண்மை. நிச்சயமா மூவர் சமாதி கூட வழிபாடு செய்ய மூவர் சமாதி இருக்கு ரொம்ப விசேஷமா இருக்கு. அங்க இருந்து கும்பலம்
12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம அற்புதமான ஒரு குரு பயிற்சி பலனை பார்த்து தெரிந்து கொண்டோம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை ஒளிபரப்பாகும் நேரடி ஒளிபரப்பு. வரக்கூடிய வாரங்கள் நேயர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குண்டான பலன்களை நம்ம ஐயாட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.